ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அபி vlogs. ஸோ இந்த வீடியோ எதுக்காகனா, நீங்க நிறைய பேர் கேட்ட வீடியோ. அது இல்லாம போன வீடியோல சீக்கிரமா வந்து நீங்க போடுங்க, எனக்கு ரொம்ப தேவைப்படுது இந்த வீடியோன்னுலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா ஸ்ரீகுடிய வச்சுட்டு இப்பலாம் அதிகமா வீடியோஸ் வந்து போடவே முடியறதில்ல. இப்போ கூட அவங்க டாடிட்ட விட்டு தான் நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். எல்லாருமே கேட்ட மாதிரி எப்படி பிரஸ்ட் மில்க் வந்து இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு தான் நான் இப்போ சொல்லப் போறேன். எப்படியும் இதுலயும் வந்து நீ என்ன டாக்டரா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வருவீங்க. நான் தெளிவா இப்பயே சொல்லிடுறேன். எனக்கு எங்க வீட்ல என்ன சொல்லிக் குடுத்தாங்களோ, அதே மாரி எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ, இப்போ 8 மந்த் ஆகியுமே ஸ்ரீக்கு வந்து மேல் பால்ன்றது தேவைப்படல. ஸோ அது எப்படி அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லப் போறேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றதையும் மட்டும் தான் நான் வந்து இதுல சொல்லப் போறேன்னு இல்ல. நான் என்னென்ன சாப்பிட்டேனோ அத உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்க நெறைய பேர் கேட்டு எதிர்பார்த்து இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளிட்டர் மெட்டர்னிட்டி வியர் தான். ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ட்ரெஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து அவைலபிள் ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா 699. ஆனா நம்ம வெப்சைட் பாத்தீங்கன்னா அயக் கிளாத்திங் அப்படின்னு வெப்சைட் வந்து நம்ம புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். லான்ச்சிங் ஆஃபரா நம்ம வெப்சைட்ல நீங்க எந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாலுமே 549 மட்டும் தான். ஸோ இப்பவே போய் நம்ம வெப்சைட் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதோட லிங்க் குடுத்திருக்கேன். இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா 3 டேஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். இந்த கிளிட்டர் ட்ரெஸ் கூட பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியான ட்ரெஸ். இது கூட 549 மட்டும் தான் 3 டேஸ்க்காக. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தையும் வந்து சொல்லிடுறேன். நான் என்னென்ன பண்ணேன்னா, முதல் விஷயம் ஸ்ரீ பொறந்த உடனே ஸ்ரீ பொறந்து அன்னைக்கு நைட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து வீட்லயே வந்து கொஞ்சம் காரமா வந்து ஒரு ரச சாதம் வச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ஆனா ஸ்ரீ பாப்பா பொறந்த அப்பைலருந்தே வந்து எனக்கு கொஞ்சம் மில்க் சக்ரேஷன் வந்து கரெக்ட்டா தான் இருந்துச்சு. டாக்டர்ஸுமே சொன்னாங்க, "உங்களுக்கு வரலைன்னா சொல்லுங்க. நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்க இல்ல டேப்லெட் எடுத்துக்கலாம்." அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லவே இல்ல. ஸ்ரீ பொறந்த உடனே எனக்கு கரெக்ட்டா மொத நாளே கரெக்ட்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க தான் பார்த்தீங்கன்னா, தூங்கிக்கிட்டு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவ குடிக்கிறது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ குடிக்கிறது அப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்களே. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மிளகு, சீரகம்லாம் அதிகமா போட்டு ரொம்ப ரொம்ப எப்படின்னா, நம்ம நார்மல் ரசம் மாதிரியே இல்ல அது. கொஞ்சம் காரமா அப்படிதான் இருந்துச்சு அந்த ரசம். அதான் எனக்கு வச்சு குடுத்தாங்க. புளிப்பா அப்படிதான் இருந்துச்சு. அத எனக்கு வச்சு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, திருக்க மீன். திருக்க மீன் குழம்பு வந்து எனக்கு அடுத்த நாள் வந்து வச்சு குடுத்தாங்க. திருக்க மீன் சாப்பிட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா சொல்றேன், பால் வந்து கட்ட ஆரம்பிச்சுடும். அவ்ளோ பால் இன்கிரீஸ் ஆகும். நீங்க வந்து கடல் சைடு இருக்கீங்க அப்டின்னா, நீங்க திருக்க மீன் வந்து குழம்பு வச்சு திருக்க மீனையே சாப்பிடுங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பால் சுறாவ வந்து புட்டா செஞ்சு சாப்பிடுங்க. வேக வச்சு சாப்பிடுறது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழம்புல வச்சு வேக வச்சு சாப்பிடுறது. எனக்கு அந்த குழம்புல போட்ட மீன் வந்து நார்மலா எப்போதுமே பிடிக்காதுன்றதுனால, சுறா வந்து புட்டா அதுவும் வாணியம்பாடியில ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதே. இவங்க எங்கெங்கேயோ தேடிலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா, 3 டேஸ் அப்புறம் தான் அது வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன வந்து எனக்கு பண்ணாங்க அப்டின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து லேகியம் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. இது வந்து நான் சாப்பிடல. ஏன்னா, எனக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற லேகியம் வந்து சாப்பிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பால் ஊரும். இது நான் எத வச்சு சொல்றேன்னா, என்னோட அக்கா வச்சு. எனக்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து எங்க அக்கா. ஸோ அவங்களுக்கு வந்து மில்க் வந்து இல்லன்றதுனால, அந்த லேகியம் வந்து சாப்ட்டாங்க. சாப்ட்டு கொஞ்ச நேரத்திலேயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. அதனால நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, குழந்தை பொறக்குது, உங்களுக்கு வந்து அந்த பேக்ல வந்து லேகியம் குடுக்குறாங்கன்னா, அத நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாரி நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ பால் எடுத்துக்கோங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் பால் எடுத்து, பால் நல்லா கொதிக்கும் போதே என்ன பண்ணுங்கன்னா, பூண்டு இருக்குல்ல, அது ஃபுல்லா தோல்லாம் உரிச்சிடுங்க. அதோட ஹெட்டையும் கட் பண்ணிட்டு, பூண்ட வந்து கொதிக்கிற பால்ல அ முடிஞ்ச அளவு நெறைய பூண்டு எடுத்துக்கோங்க. அதான் வந்து வெள்ள பூண்டு வந்து பால் கொதிக்கும் போதே அந்த கொதிக்கிறதுக்குள்ள விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த பூண்டு நல்லா வெந்து மாவு மாதிரி ஆயிடும். அது பூண்டாவே தான் இருக்கும். மெல்லும்போது தான் வந்து மாவு மாரி ஆகும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு டம்ளர்ல வடிகட்டிட்டு, அந்த பூண்டோட நீங்க ஆட வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னா, ஆடைய வந்து எடுத்தரலாம். அந்த பூண்டோட வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த பால வந்து மென்னு நல்லா அந்த பூண்ட மென்னு சாப்பிட்டு முழுங்குங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். இது மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவ்ளோ மில்க் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து அப்படிதான் ஆச்சு. ஸோ டெய்லி நைட் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு வேள மட்டும் தான் எடுத்துப்பேன். அதுவும் எப்படின்னா, நைட்ல மட்டும் தான் எடுத்துப்பேன். ஏன்னா, பாப்பா நைட்ல தான் அடிக்கடி வந்து அவங்க ஃபீடிங் எடுத்துப்பாங்கன்றதுனால, நான் நைட்ல மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எல்லாருக்குமே தெரியும் என்னோட சி செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தை வீட்ல தான் இருந்தேன் அப்படின்னு. அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை எனக்காக செஞ்சு குடுத்தது தான். ஆ வேற என்ன செஞ்சு குடுத்தாங்க அப்படின்னா, ம் மட்டன். எனக்கு மட்டன்னா சுத்தமா புடிக்கவே புடிக்காது. ஆனா வந்து மட்டன் நீங்க வந்து ஒரு டைம் சாப்பிடுறீங்கன்னா,
அதுவுமே நல்ல ஒரு இதா கிடைக்கும். மட்டன் சாப்பிட்டீங்க, மட்டன் குழம்பா இருக்கட்டும், எதா இருந்தாலும் மட்டன் கொஞ்சம் நெறையா சாப்பிடுங்க. அப்டின்னா நல்லா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா நான் இதெல்லாம் சாப்பிட்டு தான் எனக்கு வந்து இன்னுமே இருக்கு. நான் அப்போ கொஞ்சமா மட்டன் சாப்பிட்டப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இன்னுமே வந்து மட்டன் நான் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிக்கலைனாலுமே நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மதர் ஹார்லிக்ஸ் வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நான் மதர் ஹார்லிக்ஸ் வந்து நான் குடிச்சதே கிடையாது. அதுக்கு பதிலா நான் என்ன குடிச்சேன்னா, இந்த ஜிஹெச்ல வந்து கூடையில குடுப்பாங்கல்ல மதர் ஹார்லிக்ஸ் ஒரு சின்ன டப்பால. புரோட்டீன் பவுடர்ன்னு சொல்லி குடுப்பாங்கல்ல. அது வந்து அப்பல்லோல வந்து கிடைக்குது. அதாவது அந்த கூடையில இல்லாம, அந்த பவுடர் வந்து டெய்லி 2 வேள நான் குடிச்சேன். காலையில ஒரு டைமு, நைட்டு ஒரு டைமு. அதாவது இந்த பூண்டு பாலுக்கு அடுத்து நான் அது வந்து குடிப்பேன். ஸோ இனிப்பா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். வெண்ணிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கு, வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கு. ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அது நீங்க வந்து வாங்கி குடிங்க. 1/2 கிலோ டப்பா அது. ஆ ரூ. 600 கிட்ட வரும். வந்து நான் எத்தன டப்பா எனக்கு தெரிஞ்சு 6 டப்பா வந்து நான் காலி பண்ணியிருப்பேன். 8 மந்த் வரையுமே நான் 6 மந்த் வரையும் அது குடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது குடிக்கிறது இல்ல. இப்போ 4 மந்த்தாவே வந்து நான் அந்த ஒரு பால் குடிக்கிறது இல்ல. சாதா பால் தான் குடிப்பேன். எனக்கு எப்பலாம் மில்க் கம்மியா இருக்குன்னு தோணுதோ, அப்ப மட்டும் பூண்டு பால் வந்து நான் குடிச்சுக்கிட்டேன். ஆ சுறா புட்டு சொல்லிட்டேன், நான்வெஜ் சொல்லிட்டேன். வேர்க்கடலை வேர்க்கடலைய வந்து நீங்க நல்லா ஊற வச்சு இவ்வளோ நேரம் நான் சென்டர்லயே இல்லன்னு நெனைக்கிறேன். வேர்க்கடலைய வந்து நல்லா வேக வச்சு, அந்த பிரிச்சு நம்ம சாப்பிடுவோம்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே வேர்க்கடலை சாப்பிடுங்க. வேர்க்கடலை, கீரை, அப்புறம் வந்து பாலக்கீரை, அப்புறம் வேற என்ன சாப்பிட்டேன்? வேர்க்கடலை நல்லா சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. பாலக்கீரை நல்லாருக்கு. காய்லாம் நெறைய சாப்பிட சொல்லுவாங்க. ஆனா, நான் காய் வந்து நான் ஓப்பனா சொல்றேன், நான் சாப்பிடவே இல்ல. உருளைக்கிழங்கு, பீட்ரூட்ட தவிர மீதி எந்த காயுமே எனக்கு பிடிக்காது. அதனால நான் காய்லாம் எது சாப்பிட்டுமே வந்து எனக்கு மில்க் இன்க்ரீஸ் ஆகல. வேர்க்கடலை மட்டும் நான் நெறையா வந்து சாப்பிட்டேன். இப்போ இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரையும் நான் வந்து சாப்பிட்டேன். இப்போ வந்து நார்மலா எடுத்துக்கிற ஃபுட்டே வந்து எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. ஏன்னா, அப்பவே மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆக்கி நான் கொண்டு வந்ததுனால, இப்ப வரையுமே வந்து ஸ்ரீகுட்டிக்கு வந்து கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ நான் வந்து உங்களுக்கு எதுவும் எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்ல உள்ளவங்களும் இதே தான் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நான் எதுவும் புதுசா சொல்லியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல புதுசா இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இத தவிர மீதி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாலும், நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பேன். நானும் வந்து எனக்காக அத எடுத்துப்பேன். ஏன்னா நான் வந்து ஸ்ரீக்கு எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு நான் ஃபீட் பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேனே. அதே மாதிரி வேற என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அப்பப்போ சாப்பிடுவேன். ஆனா சிக்கன் சாப்பிட்டாலும் வந்து எப்படின்னா புரோட்டீன் சிக்கனு. அதனால வந்து மில்க் இன்கிரீஸ் வந்து செம்மையா ஆகும். ஆனா அதே சமயம் வந்து ஹீட் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன். நம்ம ஃபீட் பண்றதுனால பாப்பாக்கு ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு நம்பல. ஆனா அதுக்கப்புறம் நான் எப்பலாம் சிக்கன் சாப்பிடுறேனோ, அப்பலாம் வந்து ஸ்ரீகுட்டி வந்து யூரின் போம்போது அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நான் சிக்கன் வந்து அவ்வளவா வந்து கன்டின்யூ பண்ணல. ஆனா சிக்கன் மெயினான ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு சிக்கனும் ஒரு விஷயம். நீங்க ஆனா கடல் சைடு இருக்கீங்க. உங்களுக்கு கடல் வந்து ஃபுட் வந்து கிடைக்கும். சீ ஃபுட் கிடைக்கும் அப்டின்னா, ஆ பால் சுறா, அதே மாரி திருக்க மீன். இந்த 2ம் தான் உங்களுக்கு ரொம்ப, ரொம்ப முக்கியமானது. இத நீங்க ஸ்கிப்பே பண்ணாம சாப்பிடுங்க. கண்டிப்பா மில்க் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம பாப்பாவோட வெயிட் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து கட் ஆகிட்டுருக்கு. நான் அது ரெக்கார்ட் ஆகும்போது கொஞ்சம் கூட நோட் பண்ணல. எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவோட வெயிட் எவ்வளோ கெயின் ஆனா, ஏன்னா பிறக்கும்போது 2 கிலோ தான் இருந்தாங்க. பிறந்து 3 மந்த்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளோ வெயிட் கெயின் ஆங்க, எப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலான வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.